வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விளாக். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வண்டி கழுவு வந்திருக்கிறோம். இன்ஜினை பிரிக்க வரேன்னாங்க, அதனால் கழுவுறதுக்கு கொண்டாந்துட்டோம். இன்றைக்கி ஷாப்பில் விட்டு பட்டறை இருந்துச்சு பக்கத்தில், கேட்டேன் கழுவி தரேன்னாங்க. சரின்னு சொல்லி எல்லாம் கழட்டி வச்சிட்டோம். ஏற்றி எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்டேன். இனிமேல் கழுவுற வேண்டியதான். கழுவிட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டயர் வந்து கழுவி முடிச்சாச்சு. இன்னும் மறுபக்கம் இருக்குது. இன்ஜினில் இருக்கிற அழுக்கு மட்டும் மையம் மட்டும் பாருங்களேன் ஃபுல்லாக. இது நம்ம கழுவணும்னா அவ்வளோ இதாக போகாது. இதில் வேறு லைட்டாக எங்கேயும் டீசல் கனிய மாட்டேங்குது. ஒரு இடத்துல லைட்டாக டீசல் கனியுது. இதெல்லாம் இன்னும் சுத்தமாக கழுவணுங்க வேறு. இவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் ஆயிலும் மையமா ஃபுல்லாக ஆயில் மையமாக இருக்குது. தம்பி வந்து கொஞ்சம் நேரத்தில் கழுவி விட்டானே எடுத்துகிட்டு கொடுன்னு ஓடிடலாம். அதேமாரி இந்த பக்கம்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதுவும் இந்த பக்கம் ஹவுசிங்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வச்சு தேய்ச்சிங்கன்னா ஒரு கோடு, அப்படியே வச்சு தேய்ச்சிங்கன்னா ஒரு கோடு. அதனால் வாட்டர் வாஷ்கே கொண்டு வந்து விட்டுட்டோம். சரி, கழுவி முடிச்சுட்டு இல்லைன்னா கழுவு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா பலன்னு தெரியும். அவ்வளோதான், வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டு அங்கே போய் மெக்கானிக் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெக்கானிக் வந்துட்டாங்களா வரலையான்னு ஒன்றும் தெரில. அங்கே போயிட்டு தான் ஃபோன் பண்ணி பார்க்கணும். அப்புறம் இன்றைக்குள்ளே கழட்டிடுவாங்க. கழட்டுக்குள்ளே வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பெரிய தேட்டரை கழுவிட்டு வந்து நிறுத்தி ஒரு நாள் ஆகிவிட்டது. நேற்று கழுவிட்டு வந்தோம், கொண்டாந்து சாலைக்குள்ளே செட்டுக்குள்ளே நிறுத்திட்டேன். கழட்டுறதுக்கு வானம் மேகமூட்டத்துடன் உள்ளது. கருகும்னு சூரியனே தெரியாதகிறான். ஆகிய காரணத்தினால் உள்ளே நிறுத்தி கழட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா மணி 11:13. இப்போ தான் மெக்கானிக் வந்துட்டுருக்குறாங்க. உள்ளே கொண்டாந்து எல்லாம் க்ளீன் பண்ணி ஆட்டையெல்லாம் பிடிச்சி இந்த பக்கம் கட்டிட்டு நிறுத்தியிருக்கிறோம். வந்ததுக்கப்புறம் பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஆந்திவே வந்துட்டுருக்குறாங்க. ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டேன்னாங்க. இன்னும் சாக்கு எடுத்து வைக்கணும். அவங்க வந்ததுக்கப்புறம் இன்ஜினை பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பிரிக்க ஆரம்பிக்குள்ளே நான் தசு புசுன்னு கேள்வி கேட்டேன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால் முன்னாடியே என்னென்ன வேணும்னு பேசிக்கிறேன். சரி, ஓகே, பிரிக்குள்ளே வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். இந்த மேல் மக்களே தனியாக கழட்டிக்கலாமாண்ணா? இந்த டாப்பை பம்பு நாசில் எடுக்கிறதாண்ணா? புல்லர் மாதிரியா? ஓ, சரிண்ணா.
தண்ணி இறங்கிச்சுன்னா இல்லை நாசில் ஊது மாட்டேங்குது பச்சனை. ஓ, இங்கன்னா இப்போ எல்லாம் கிளைமேட்டே மாறதே தெரிய மாட்டேங்குது. வெயில் அடிக்கிற டைமில் மழை பெய்யுது. இது மாற்றி விட்டு எவ்வளோ நேரம் நான் ஓட விடணும் சீட்டிங் ஆகிறதுக்கு? இது 24 மணி நேரம் ஓடணும் ஒரு நாள். ஃபுல்லாக நைட் கால் எப்படி ஓடட்டாலும் சரி. இந்த மாடலில் டர்போ வராது ஏன்னா இதுக்குள்ள வராது. முன்னாடி கப்பு மாதிரி இருக்கிறது இருக்காது.
ஹலோ, வந்துடும் ஒரு மதியானம் ஆகும். சரி. அண்ணன் நிலைமையை நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. என்ன எல்லாத்தையும் போய் பார்த்தேன். பார்த்து ஆகணும். உங்களுக்கு ஓடிட்டு இருக்கோ பிரச்சனை இல்லை, ஒரு நாள் முன்ன போன கூட பண்ணலாம். ஓடாத நின்று போனதை என்ன பண்ண முடியும்? அது ஒன்றும் பண்ண முடியாது. ஹலோ, மார்க்கானா? அதில் வந்து அதில் மாட்டிக்கலாம். சிம்மா அது அப்படியே இருக்கும். ரொம்ப சிம்மு மாறும். அந்த அதை அப்படியே மாட்டிக்கலாம். சரி சரி. அதுக்கு அதில் கட்டி போட்டோம்னா வேலை முடிச்சா? இல்லை இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா இது 13 சைஸ் நிறையா வரும். இது கொஞ்சம் நைஸ் மாதிரியாக இருக்கும். ஏதோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 4 3 9 போல்ட் இருக்கா, அதில் வந்து ஏதோ ஒன்றை மாற்றி போட்டாலும் மரம் அடிக்கும், இதாகும். அதாவது கட்டி போட்டோம்னா அது செட்டு எடுத்துக்கலாம். பிரச்சனை இல்லாதது தான்.
ஆமாம். ம். அங்கே போனால் கூட ஈஸியாக எல்லாமா வேலையும் பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே பார்க்க முடியல. அவ்வளோ அண்ணன் டிமாண்டு. இங்கே எல்லாம் இந்த வாரமாகவே எல்லாம் இது போன வாரம் ஃபுல்லாக எங்களுக்கு பொங்கல். அப்புறம் அது முடிஞ்சோடனே எங்கள் அக்காவோட பால் காய்ச்சறது, மறுபடியும் கல்யாணம். அதாவது ஒரு காட்டுக்காரர் கூப்பிடுறாங்க, சேர்ந்து கம்முனுங்க. வண்டி வேலை கழுவணும் அப்படின்னு நினைக்கும் போது அர்ஜென்ட்டாக 3 ஏக்கரை உழவு ஓட்டி ஆகணும், வந்தே ஆகணும் அப்படின்னாங்க. வண்டி பிரித்து போட்டாச்சுங்க அப்படின்ட்டு. ஏன் வீட்டு அதே சொல்கிறேன், நேற்றுக்கு பிரித்து போட்டுங்க வண்டி. 5 கிலோ போடுறதுக்கு ஒரு ஆள், லொட்டாட்டர் ஓட்டுறதுக்கு ஒரு வண்டிக்கான. பிரிஸ்டன் அதே போட்டுக்கல, ரிங்ஸ் மட்டும் மாற்றிக்கலாம். ஏன்னா இல்லை சீஸாக இருந்தால் போட்டுக்கலாம், நல்லையில் உரைச்சிருந்தா மாற்றவும் கோடு போட்டால் வேலைக்கு ஆகாது. கோடு போடாது இருந்தால் ஓகே, கழுவி பார்க்கலாம். சரி சரி சரி. போடாது இருந்தால் அதை மாட்டிக்கலாம், கோடு போட்டிருந்தா மாற்றி ஆகணும். அது மாற்றாத போட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இது எங்கே இந்த பம்பை தான் நடக்குது. டில்லர் பம்ப் அதே தான். அதே தான் அதே தான். ஆமாம், டில்லரோடைய ஒவ்வொரு பிஸ்டான சைஸ் தான் இருக்குது. இதில் என்ன பெருசாக இருக்குது, ஒரே இதுதான் டில்லருக்கு அவ்வளோ தான் இருக்குது. அந்த ஊரில் போயிட்டாலும் உங்களுக்கு வந்து வெடிக்கும். அது போயிட்டா எல்லா வண்டியிலையும் வெடிக்கும். எதில் ஊரில் காஸ்ட்லி போனதானா தெளிவாக மாற்றிட்டு சொன்னீங்கன்னு மாற்றிட்டு போய் நீங்கள் அப்படியே தொடச்சி போட சொன்னால் தொடச்சி தான் போடுவார். இல்லை இல்லை, அதெல்லாம் தெரியும். டில்லருக்கு நான் போய் மாற்றிட்டு வருவேன். நம்ம தோசை வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சொன்னீங்கன்னா நீட்டாக பண்ணி கொடுப்பாரு. இவர் சேட்டு மாமனது கடைசியாக பிரிச்சுட்டு நானும் சேட்டு மாமனும் போனோம். அவர் டில்லரை பம்பளை கழட்டிட்டு நாங்களே போய் 8 இன்ச் ரீச் பண்ணிட்டு பம்பிங் கொடுத்து சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடும். வால் சீட்டிங் போட்டு நல்லா இருந்துச்சுன்னா, ஏன்னா அது ஊதுச்சுன்னு தெரியாது, லைட்டாக டிஸ்கு டிஸ்குன்னு. அதனால ஒரு சீட்டிங் மட்டும் போட்டு வந்துருங்க. வால் போட்டு வரும். ஏன்னா ஃபுல் வேலை செய்கிறான், உனக்கு வந்து அதில் வால் ஊதுச்சுன்னா இல்லை போட்டு வரும். அது கரெக்டு அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவன் பேஸ்ட் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணி போட்டு கொடுத்துருவான். நாளைக்கு வால் ஊதாது, இல்லைன்னா தொக்கு 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 தொக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துடும். பார்த்துடலாம். இத்தனை வேலை செஞ்சு அப்புறம் இதை பார்க்காது போட்டோம் அப்படின்னு. வால் நல்லா இருந்தால் அதே போட சொல்லிடுங்க. எங்கள் ஈரோடு இல்லையா? ஈரோடு. ஈரோடு முன்னாடி எது நேரம் இருக்குது? அது என்னது வால் சீட்டிங் போடுறது? அது இன்னும் மூலப்பட்டையிலேருந்து அந்த பஸ் அங்கேருந்து வருது இல்லை, அது நேராக அந்த லைன். முன்னாடியே எல்லாம் 4 கடை இருக்குது. அந்த சுராஜ் ஷோரூம் பக்கத்தில் ஒருத்தன் போட்டுட்டு இருக்கிறாங்களா, அங்கே கொடுத்துட்டா அங்கே தான் சீட்டிங் போட்டோம். கொடுத்தீங்கன்னா உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவோம், அவ்வளோதான். டெம்போவுக்கு எல்லாத்துக்குமே அங்கே லாரிக்கே அங்கே தான் சீட்டிங் போடுறாங்க. ஏன்னா மெட்டல் பேரிங் என்ன சைஸ் போட்டிருக்கான்? ஸ்டாண்டர்ட் தானே? கழட்டிட்டேன் நாங்கள். அதில் ஸ்டாண்டர்டு தான் இருக்குது. யாரெல்லாம் இன்ஜின் இறக்கி வேலை செஞ்சீங்கன்னா மட்டும் தான் மாற்றுவாங்க. ஸ்டாண்டர்டு தான். மெட்டல் பேரிங்க்கு என்ன பண்ணுறோம்? இது கேட்டேன், அதை பார்த்தா தெரியும் சைஸ் என்ன ஓவர் சைஸ் பண்ணியிருக்காங்களா இன்ஜின் மேலே இருக்குது. இல்லை இல்லை, ஸ்டாண்ட் மேக்ஸிமம் 90% இறக்க மாட்டாங்க யாருமே. யார் கண்டாங்க அப்படிங்கிறீங்க? அப்படி சொல்ல முடியாது. அந்த டீசல் டேங்கில் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அது எது ஓவர் டீப்பில் லீக்கேஜ் இருந்துச்சோ எதுன்னு ஒன்றும் இல்லை, கழட்டி பார்த்துடலாம். கழட்டி டீசல் டேங்க் க்ளீன் பண்ணி போட்டுடலாம். இதுக்கு மேலே அவர் எல்லாத்தையும் கழட்டிவிட்டார். இந்த 3 மூடியை கழட்டினா வேலை முடிஞ்சு. ஒயரிங் கிட்ட ஒன்று வாங்கிட்டு வந்தாலம்மா. இதுக்கு ஒயரிங் கிட்ட 4000 வரும்டா. வாங்கி தான் ஆகணும். போடக்குள்ளேயே திருப்பி போட்டு விட சொன்னால் போட்டு விட்டு போயிடுறாங்க. சரி, அண்ணன் சொன்னால் அது கம்பெனியில் அண்ணன் இது வாங்கிட்டு வந்துடுறாரு. இல்லை, அது யார் எலக்ட்ரிஷன்? யார் எலக்ட்ரிஷன் நம்ம சிரிக்கிட்டு தான் அவங்க கொடுத்தாங்க. அங்கே போனீங்கன்னா எது வேணுமோ அது சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை வாங்கிட்டு வந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை. அண்ணா கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே வச்சு கிட்டும் ஒரு கட் அவுட்ரும் போகக்குள்ள லட்சுமி நகரில், இல்லைன்னா அங்கே பழையரும் கடையில் ஒரு கட் அவுட்ரு வாங்கணும். அது கட் அவுட்ரு வேணால் வாங்கிக்கலாம். அந்த பையன் கொண்டா சொன்னான் போய்த்துக்கு வண்டியை. யார்? அதான் அந்த கருப்பாக்குறானே அவனா?
ஆ ஸ்கூட்டியில் போவார் சீனியர் அவரா இல்லை சுபாஷ் அவர் பேர் அட மணியனன் தம்பி ஆ சரி அவர் கொண்டா இருக்கிறத பார்த்து விட்டுறலாம் எல்லாம் அடிச்சிருக்குது அலையில் கழுவி செக் பண்ணி நல்லதாக இருந்தால் பொருட்கள் எல்லாம் மாற்றிக்கலாம் இல்லைன்னா மறுபடியும் வந்து சிரமம் மாற்றினா தான் நல்லாயிருக்கு ஏன்னா இல்லைன்னா அந்த நாசில் பெருசாகிருச்சுன்னா உங்களுக்கு அந்த புகை நிற்காது அது பிரித்தரில் வரதாண்ணா பிரித்தரில் இல்லை நாசில் வெடிக்கிற மேலே சைலன்சர் புகை துப்புக்கு 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 ஒன்று கரையேறுன்னு வரும்ல ஃபுல்லாக நாசில் மாற்றாதீங்கன்னா நிற்காது ஓ ஓட்டை பெருசாகி சரி 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 அதனால் டீசல் அதிகமாக போச்சுன்னா அப்புறம் இதாகும் அதனால் நீங்கள் போயிட்டே கூடுக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் என்னங்கிறத அவர் அடித்து பார்த்தா அவர் சொல்லிடுவார் கரெக்டாக நல்லா இருக்குது நல்லா மாற்றிடலாம் அப்படின்னு அவ்வளோ வச்சுட்டிங்கன்னா அப்படியே கொண்டு போனீங்கன்னா அதையும் கையால் பார்த்துட்டு இந்த வண்டி எவ்வளோ பெஸ்ட்டாக தனித்தனியாக இருக்குது அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறதுலே டாக்ஸ் பேர் மட்டும்தான் தனித்தனியாக அக்கா கழட்டிக்க முடியும் வேற ஏதாவதுனால மொத்தமாக தான் இறக்கி ஆகணும் ஏன்னா இந்த ஹவுசிங்கோட கழட்டி எஞ்சிப்பிட்டு தான் மாற்றுவோம் அப்படியே தோசையாட்டம் ஒரு 8 வந்து 3 4 அப்படியே ஒரே 8 வந்துடும் ஆமாம் இது எந்த சிலிண்டர் பிரச்சனையும் அது மட்டும் பார்த்துக்கலாம் அட ரைனர் ஏதாவது ஒன்று ஓட்டையானா கூட ஒன்றை மட்டும் மாற்றி அப்போதைக்கு ஓட விட்டுக்கலாம் ஒன்று டம்மி பண்ணி கூட ஓட விட்டு பார்த்துடலாம் டம்மி பண்ண ஓடாதுன்னு நினைக்கிறேன் ஃபயரிங் மாறு ஏன்னா ஒன்று பண்ணுறீங்களாண்ணே போய் செல்வன் கடையில் பம்பு கொடுத்துட்டு உள்ள வால்வு தேய்க்கிறதுக்கு ஒரு அந்த நிர்மரி வச்சுருப்பாங்க தெரியுமா பேஸ்ட்டு அந்த இப்படி அமுத்தி விட்டு இது பண்ணுற மாதிரி தேய்க்கிற நிறு ஒரு குச்சி மாரி இப்படி தேய்க்கிறாங்களா அதை வாங்கிட்டு வாங்க நாம தேய்ச்சி போட்டு இல்லைன்னா 3000 4000 ரூபா கேட்போம் சரி நாமளே தேய்ச்சி விட்டு போட்டு அது எங்கே விற்காது அது என்ன பக்கத்தாலேயே நிதில் இருக்கும் மாமன கடை தெரிஞ்சுக்கலாம் அந்த பேஸ்ட் வெள்ளை கலர் 2 டப்பா இருக்கு அது ஒன்றுலேயே 2 மூடி இருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்கி போட்டோம் அது ரைட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா அந்த டப்பா சரி அந்த வால்வு தேய்க்கிறது வந்து டூல்ஸ் கடையிலையும் இருக்கும் சரி டூல்ஸ் கடையில் தான் அந்த ஜாமான் வாங்குறீங்களா ஆமாம் நம்ம ஸ்பேனர் வாங்குறீங்களா அந்த கடையிலே இருக்கு ரைட் விடு வாங்கிட்டு வரேன் அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கேயே நம்ம ஒரு 2-4 தேய்ச்சி போட்டுக்கலாம் ஓகே இல்லைன்னா ஒரு 4 ரூபாய்ட்டு கேட்பேன் இப்படி வால்வு கழட்டி வெளியே எடுத்துட்டு அது உள்ள சீல் மாற்றி நாமளே சீல் மாற்றிக்கலாம் சரி அப்போ 8 வேலை தேவையில்லை 8 வேண்டாம் நாமளே சீட்டிங் போட்டுக்கலாம் அது ஏன் 4000 ரூபா வேஸ்ட் பண்ணுறேன் சரி பம்பு மட்டும் கொண்டு போட்டுமா பம்பை மட்டும் கொண்டு போங்க இது ரெண்டையும் வாங்கிட்டு வந்தால் தான் போட முடியும் வாங்கிட்டு தர்றேன் அது என்ன எவ்வளோ வரும் ஒரு 50 ரூபா பேஸ்ட்டு சரி அந்த கட்டை எவ்வளோ வரப்போகுது தேய்க்கிற கட்டை அது வாங்கிட்டு தர்றேன் இல்லை அது எப்படியா இருந்தாலும் தேவைப்படும் நாளைக்கு அவனுக்கு சீட்டிங் போகிற மாதிரி எப்படியா இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் தேவைப்படும் ஒரு கட்டை மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா குத்துட்டு 4 தேய்ச்சி விட்டோம்னா அந்த ரஃப் அதுதான் அது அந்த இப்படி டவுக்கன் அமுச்சுட்டு இப்படி சரக்கு 4 இழுத்துட்டு அப்படி சீட்டி பார்க்குறதா வேற ஒன்றும் இல்லை வேற வால்வு மாத்திரதா இருந்தால் தான் இது ஸ்டீல் இது அவ்வளோ சீக்கிரம் ஒன்றாது வால்வு நல்லா இருக்குதாண்ணா வால்வு நல்லா இருக்கும் வால்வு நல்லா இல்லைன்னா வால்வு கூட வாங்கிட்டு போட்டாலும் கழட்டி பார்த்துட்டியா இது ஸ்டீல் இது அவ்வளோ சீக்கிரம் தேயாது அப்படியா வேற ஹெட்டு மாதிரி இந்த இது ஆகும் சரி தேவையில்லாத ஒன்றுக்கு செலவு தான் 4000 ரூபா வேஸ்ட் ஆகும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டு தான்
அவனும் அதே நிறுத்த மாட்டான், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேஸ்ட் வச்சுட்டு 4 தேய்ச்சி விட்டு அது மிஷினில் போட்டு தேய்ப்பான். அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எதுவும் இறக்காது இது. இது ஏன் தெரியுங்களா, நீங்கள் புது வால்வே மாற்றுற மாதிரி இருந்தால் கூட கீழே இருக்கிறது வந்து ஸ்டீலு, அதை மாற்றவே மாட்டாங்க. வால்வு மட்டும்தான் மாற்றுவான். ஆமா, இதெல்லாம் வந்து போகவே போகாது. அது நம்மளது இப்போ டில்லரில் அப்படி போயிடும். ஏன்னா அது கைடு மாதிரி இருக்குது நம்மளுது. இது வந்து போகாது. நான் சொல்றேன், இப்போ 90% நாங்களே இது க்ளீன் பண்ணி போட்டுருவோம். ஏதோ ஒரு சில வண்டிக்கு தான் இது போடுவோம். ஆனா அது வந்து மாற்ற மாட்டாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிறது இது மாற்ற மாட்டாங்க. சரி, இப்போ நான் போயிட்டு வந்துட்டுங்களா, அது கொடுங்க, பம்பு மட்டும் கொடுங்க. அதே அந்த துணியில் அப்படியே ஒரு தொடத்து. அவ்வளோதான், அதை கீழே வால்வு எடுத்துட்டு ராணுவ அருமையாக சிஸ்டம். இந்த வச்சுக்கிறோமே நாங்களும் வச்சுக்கிறோம். கறி தேய்ச்சிட்டு போட்டால் வேலை முடியாது. அவ்வளோதான். ஒரு எம்எர் சீட் வாங்கிக்கணும். வாங்கிக்கிறேன், அந்த ரெட் கலர் இல்லை. என்ன சைஸ்னா எம்எர் சீட்டு? ஒரு அடிக்க வாங்கினா போதும். இல்லை என்ன எட்டா நம்பர் நைஸா இல்லை, அது நம்பர்ல இல்லை, நீங்கள் இந்த சவுப்பில் கிடையாது. ரொம்ப நைஸ் வாங்க, நைஸ் ரொம்ப நப்ப வேண்டாம். அது ஒன்று கருப்பில் ஒன்று வாங்கிக்கணும். சரி, வாழ்வு இதை போட்டுக்கலாம், தேய்ச்சி மட்டும் போட்டால் போதும். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலு. சரிங்க. இது இங்கே பாருங்க, பல இருக்கிறான், அப்படியே இருக்கிறான். இங்கே இறங்காது, கைடாக இருந்தால் தான் இறங்கி போயிடும். இறங்காது, அதிகம் கஷ்டம். 4000 செலவு. சரி, ரைட்டு. அது போனால் அது பிடிங்கிட்டு வேறு தரிச்சுட்டாலும் ரொம்ப போயிடும். திருச்சிக்கிட்டானா ஸ்டீலு தேயவே தேயாது. இந்த வால்வோட சேர்ந்தது இது. நாம் இந்த வேற இதுக்கெல்லாம் கடைஞ்சி தான் போடுவான். ஆனால் இது வந்து ஸ்டீல், இது தேயவே தேயாது. ஓகே. நீங்கள் அந்த பேஸ்ட் மட்டும் வாங்கிட்டாங்க, அதுவும் அந்த நிதம் நாமளே 4 வாரம் வாட்சி போட்டுக்கலாம். அவ்வளோதான். நீ என்கிட்ட கொடுத்தேன், கழுவி கொடுத்தேன், நான் உட்காந்துட்டு எல்லாம் உரைச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் இப்போ எல்லாம். ஆனால் அதை கழட்டி எல்லாம் வச்சிருங்க, அது தனித்தனியாக. எது நான் வர அந்த எட்டு கழட்டி அந்த இதுக்கு சீட்டி போட்டு அப்படியே மாட்டிக்கலாம். நான் கழட்டி ஒவ்வொரு எட்டை கொடுத்தா நீங்கள் அதில் வந்து அந்த இதில் தொலைஞ்சி போச்சுன்னா மறுபடியும் சிரமம். சரி, அப்படியே இருக்கும். கழுவி ஒவ்வொரு எட்டை தானே பண்ண போகிறோம். என்ன 4 எட்டு ஒட்டுக்கு 3 எட்டு ஒட்டுக்காக பண்ண போகிறோம். சரி, அதை அப்போ பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஆனால் பம்பை மட்டும் தெளிவாக பார்த்துட்டு வந்துருங்க. பம்பில் வந்து இதாச்சுன்னா மறுபடியும் பிரச்சனை இல்லை. பம்பை நீங்கள் போயிட்டு எனக்கு கூப்பிட சொல்லுங்கள், இல்லைன்னா அவரை தெளிவாக பார்த்து கொடுத்தோன்னா அவரை பார்த்து கொடுத்துருவேன்.